சமீபத்தில் இருந்து இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பான மாலை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். காலம் கடந்து போகிறது. நாம் நினைத்ததற்கு மேலாக சோதனை, பாரங்கள், கஷ்டங்கள், தோல்விகள், வேதனைகள், இழப்புகள் மனுஷ வாழ்க்கையிலே சூழ்ந்து கொள்கிற காலகட்டங்களிலே இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். வேதம் கூறுகிறது, திகைத்து திடுக்கெடுத்தக்க காரியங்கள் தேசத்திலே நடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விதமான செய்திகளை கேட்கிறோம். இத்தாலி தேசத்தில் நடந்ததான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இத்தாலி தேசத்திலே ஒரு நல்ல ஒரு பட்டணம் இருந்தது. செல்வந்தர்கள் எல்லாம் வாழ்ந்த பட்டணம். பணத்திற்கு குறைவில்லை, ஆதாரத்துக்கு குறைவில்லை, வஸ்திரத்துக்கு குறைவில்லை, வியாபாரத்துக்கு குறைவில்லை, செல்வ செழிப்புள்ள ஒரு நாட்டிலே இத்தாலிய தேசத்தில் ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் இருந்ததான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டால், அங்கு ஒரு ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்திலே வருஷந்தோறும் அவர்கள் நரபலி கொடுப்பார்கள். இனத்திற்கு நரபலி கொடுக்கிறார்கள். ஒரு மனிதனை பிடித்து அந்த ஆலயத்தில் வைத்து அவனை கொலை செய்வார்கள். ஏன் கொலை செய்தார்கள்? அவர்கள் செய்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. இது எல்லா வருஷமும் இப்படிப்பட்ட பாவம் செய்து கொண்டே வந்தார்கள். நரபலியை கொடுத்து கொண்டே வந்தார்கள். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வாலிபன் அல்லது ஏதோ ஒரு ஸ்திரீ அந்த ஆலயத்திலே கொலை செய்யப்படுவார்கள். இப்படியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த பாவம் தேவ சமூகத்திலே எட்டுச்சு. வேதம் கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவம் செய்கிற ராஜ்யத்துக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் எழும்பும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இத்தாலி பட்டணம் தான் பெரிய பணக்காரம் ஐஸ்வர்யமா இருந்த நாடுதான். செல்வ செழிப்பும் வியாபாரமும் செழித்தோங்கிய நாடுதான். பஞ்சமில்லை, பட்சி இல்லை, பட்டினி இல்லை, தோல்வி இல்லை, ஜெயத்தோடு இருந்த நாடு. ஆனால் அங்கிருந்ததான ஒரு காரியம், வருஷ வருஷம் நரபலி கொடுத்தார்கள். தேவ கோபம் எழும்பினது. பாவம் பெருகிற போது தேவ சமூகத்திலே போகும். இதைத்தான் அந்த தேசத்தில் நடந்தது. என்ன நடந்தது? அதன் அருகில் இருந்ததான ஒரு எரிக்குழம்பு வெடித்து சிதறியது. அந்த எரிக்குழம்பு வெடித்து சிதறி நிமித்தமாய் அந்த பட்டணம் முழுவதும், பட்டணத்தில் சிறிய பெரிய வாலிபர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். இன்றும் அந்த தேசம், அந்த இடம் ஒரு கரிக்கட்டை போல காட்சி அளிக்கிறது. எனக்கு கேட்கும் பிரியமானவர்களே, இதைத்தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். பாவம் என்பது கொடூரமானது. பாவம் என்பது நம்மை வேதனைப்படுத்தும். பாவத்திலே வாழ்விழங்குகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன கூறுகிறது? பாருங்கள், யார் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. மனம் திரும்புவது என்பதனால் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை விரும்பவும் இயேசு விருப்பமுள்ளவராகவே இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆகவேதான் வேதம் கூறுகிறது, இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எந்த இடத்திலெல்லாம் வேத வசனம் சென்றதோ அங்கெல்லாம் ஜனங்கள் வாழ்க்கையிலே மாறுதல் அடைந்தார்கள். குருடருக்கு பார்வையளிப்பதெல்லாம் இயேசுவின் நாமம். சூழ்நிலை கைவிடுவதை மறுமையை போல் ஆக்குறதெல்லாம் இயேசுவின் நாமம். செவிடரை கேட்க வைத்தது இயேசுவின் நாமம். குஷ்டரோகியை சுத்தமாக்குறது இயேசுவின் நாமம். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவது இயேசுவின் நாமம். மருத்துவரை உயிர்ப்பித்தது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் உயிர்ப்பிக்கிறது. இயேசுவின் நாமம் சாபத்திலிருந்து விடுவிக்கிறது. இயேசுவின் நாமம் அற்புதம் செய்கிறது. இயேசுவின் நாமம் ஆசீர்வதிக்கிறது. இயேசுவின் நாமம் எளியவனை குப்பையில் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடு வைக்கிறது. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இதைத்தான் வேதம் கூறுகிறது. வாருங்கள் வாருங்கள். யாருக்கு வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் கூறுகிறது. இளைப்பாறுதல் வேண்டும். மனுஷ வாழ்க்கையிலே சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ ஒரே வழி, அது நாங்கள் பிரசங்கிக்கிற
மாத்திரமே. வேதம் கூறுகிறது, நாங்களே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்து பாவி ரட்சிக்க வந்தவர். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்பட, எல்லா மனுஷரும் மனம் திரும்ப, எல்லாரும் வாழ்க்கையில வாழ்வுடைய ஒரே நாமம், அது இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். எனக்கு கண்பானவர்களே, இந்த மாதவர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இது இயேசுவின் நாமம். ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். நம்ம நாட்டில் நடக்கிற சம்பவம் வேண்டாம், நம்ம குடும்பத்தில் நடக்கிற சம்பவத்தை பார்க்கலாம். நம்ம வீட்டில் யாராவது ஒரு மனம் திரும்பாமல் இருந்தால் நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்முடைய வீட்டிலே ஒரு குடியாரர் இருப்பாரானால் அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நரகம் அல்லவா? நான் பிரசங்கிக்கிற வசனத்தை சொல்லுகிற, எங்க வீட்டுல எங்க அப்பா பயங்கர குடியாரர். குடித்து விட்டு அவர் நடந்து வர மாட்டார், ஊந்துதான் வருவார், 4 காலம் வருவார். நான் சிறுவயதனார் பார்த்த போது, இப்படி மனுஷர்கள் உண்டா? சிறு வயது எனக்கு எங்க அப்பாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அண்ணன் நம்பிக்கையெல்லாம் பயமா இருக்கும். காரணம், எங்க அப்பா குடித்து விட்டு எங்க வீட்டை அவ்வளவு வேதனைப்படுத்துவார். எங்க வாழ்க்கையில சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது. எங்க வீடு ஒரு நரகம் போல காட்சி அளித்தது. எனக்கு இருக்கும் பிரியமானவர்களே, நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் இயேசு என்ற வாழ்க்கையை வாழ வைத்தார். இயேசு என்ற வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். இயேசு என்ற வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷம் தந்தார். இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் வேதத்தில் வாசிக்கிற சமயத்தில் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இது கடைசி காலமா இருக்கிறது. மனுஷ தற்பரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்த உணவராயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியா இருக்கிற காலகட்டம். எங்கு பார்த்தாலும் மனுஷன் போதைக்கு அடிமையாகிவிட்டான், கஞ்சாய்க்கு மயக்க மருந்துக்கும் அடிமையாகப்பட்டான். வாழ்க்கையிலே சாபம் வாழ்க்கையில பிடித்து எல்லா இடங்களிலும் வேதனையோடு அறிந்து கொண்டிருக்கிறான். வியாதி மனுஷனை வாழ்க்கையில வாட்டி பிடிக்கிறது. வேதத்தில் வாசிக்கிற சமயத்துல 12 வருடம் உள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருடம் அவள் வாழ்க்கையிலே தீராத வியாதி. என்னம்மா உன்னுடைய வியாதி? அவள் சொல்லுவாள், என் கையில் இருந்த பணம் எல்லாம் செலவழிக்கும், சற்றும் குணமாகவில்லை. அப்படியானால் டாக்டர் சொன்னார்கள், எங்களால் முடியாதது, இது எங்களால் முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் ஒரு நாள் அந்த ஸ்திரீயானவள் இயேசுவை கண்டாள், இயேசுவின் சத்தத்தை கேட்டாள். இயேசு என்ன செய்வார்? இயேசு குணமாக்குவார். இயேசுவை தொட்டவரும் இயேசு தொட்டவரும் சௌக்கியமானார்கள். அவள் இயேசுவை வாயிலே வந்தாள். இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு அவள் சௌக்கியமானாள். என கேட்கும் பிரியமானவர்களே, நீங்களும் கொடுங்க மாணவர்களே, எப்பேற்பட்ட வியாதியில் இருக்கலாம், இந்த இயேசுவை நம்பினீர்களானால், இயேசுவின் வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வருவீர்களானால் நிச்சயம் உங்க வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும்.